அவர்கள் மொழிபெயர்ப்பு கவிதையை பூர்வமான கவிதை தந்தார்கள். அடுத்து 4 சின்ன கவிதையை படித்தார்கள். இந்த திருக்குறளையாக இருக்கிற குரல் பற்றிய ஒரு வெண்பாக்களை சொல்லிட்டு அப்புறம் அடுத்த கவிதை. ஈரடியில் வள்ளுவனார் ஈர்த்த திருக்குறள் ஆருக்கே நன்மறை ஆகும் என்றும் யாருக்குமோ தந்தா ஒரு தரணியே போட்டிடவே எந்தை அவருக்காக ஈடு நாடு மொழி சமயம் எல்லாம் கடந்து பெறும் கீழுடைய வள்ளுவத்திற்கென்றும் ஈடால் மறையேதும் உள்ளதோ வள்ளுவனார் பாட்டில் குறையேதும் உள்ளதோ முப்பாலை நாட்பால் முடிந்த திரு வள்ளுவனாருக்கு ஒப்பாய் ஒரு புலவன் உள்ளானோ செப்பா அறமேதும் உள்ளதோ ஐயனவர் தந்த குரலாம் பொதுமறையில் கூறு செந்தமிழ் அன்னை மணிமகிடத்தில் உனை சித்திடும் நல்வயிரம் ஆரம்பிக்கவே என்னை அருளிய வாழ்வரே மையமிய வந்த அருட்சோதி என்றே அறி. அடுத்ததாக குழந்தைகள் தினந்த மாசத்தினால ஒரு குழந்தை பாடல் பாடல் அதற்கு அழகு குழந்தை 4 காவாலி சிவோடு பாடல் குழந்தை அழகு குழந்தை என்ற தலைப்பில் இந்த பாடல். குழலினிலே சொன்னாரவர் குழந்தையின் மழலை கேட்டார் குழலினிலே சொன்னாரவர் குழந்தையின் மழலை கேட்டார் முழுதினாழகென என சொன்னார் குழந்தை முகத்தில் பொங்கும் எழிலை பார்த்தாரா குழலில் ஒன்றே சொன்னாரவர் குழந்தையும் மழலையை கேட்டாரா மின்னல் விரிக்கும் ஒளியேறு குழந்தை வெள்ளிகள் விரிக்கும் புன்னகை மின்னல் விரிக்கும் ஒளியேறு குழந்தை வெள்ளிகள் விரிக்கும் புன்னகை கண்ணல் சாற்றுக்கும் சுவையேது குழந்தை கனிவாய் கூறும் அமுதின் குழலினின்றே சொன்னாரவர் குழந்தையின் மழலை கேட்டாரா தாமரை மலரை மென்மையன் பார் குழந்தை தடிமேனியை தடவி பார்த்தாரா தாமரை மலரை மென்மையன் பார் குழந்தை தடிமேனியை தடவி பார்த்தாரா பூமணக்கும் என்றே புகழ்ந்திடுவோர் குழந்தை பொன்னுடல் மனத்தை நுகர்ந்தாரா குழலினின்றே சொன்னாரவர் குழந்தையின் மழலையை கேட்டாரா தங்கத்தே கண்டு வியந்திடுவோர் குழந்தை தவழ்ந்து வரும் அழகை ரசித்தாரா தங்கத்தே கண்டு வியந்திடுவார் குழந்தை தவழ்ந்து வரும் அழகை ரசித்தாரா கங்கை புனிதம்